இன்றைக்கி 111 பாருங்கள், விச் அனிமல் வாஸ் நாட் நோன் டு ஹராப்பன்ஸ். தமிழில் பாருங்கள், ஹராப்பர்கள் அறியப்படாத விலங்கு எது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் பன்றி, யானை, குதிரை, எருமைன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கொஷின் பார்க்கும்போது அதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடணும். அப்போ ஹராப்பன்ஸ்க்கு வந்து தெரியாது வந்து அயன், இரும்பும் குதிரையும் தெரியாது. ஸோ ஹராப்பர்களுடைய அது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து பிரான்ஸ் ஏஜ் சிவிலைசேஷன் சொல்கிறாங்க. ஹராப்பாவை கண்டுபிடிச்சது வந்து தயாராம் சாகினி எந்த வருஷத்துலன்னா 1921. எங்கே அப்படின்னா வந்து ராவி நதி கரையில் கண்டுபிடிச்சாரு. ராவி நதி எங்கே இருக்குது அப்படின்னா வந்து பஞ்சாப். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அலல் ஸ்டடி சர்க்கிள். இது என்னோட டிஎன்பிசி ஜேர்னியில் பப்ளிக் ரிவிஷன் சிஸ்டம். நான் படிக்கிற எவ்ரி இம்பார்ட்டன்ட் டாபிக், PYQ, ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி, நோட்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் மெத்தடை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த சேனலில் நம்ம ஜஸ்ட் படிக்க மட்டும் இல்லைங்க, கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ பண்ண போகிறோங்க. டெய்லி ஸ்மால் ப்ராக்ரஸ் பண்ணாலும் லாங் ரன்னில் அது பெரிய ரிசல்ட் கொடுக்கும். ஸோ நீங்களும் சீரியஸாக டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தால் இந்த ஜேர்னியில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சு கேட்கக்கூடிய கேள்வி தான். ஸோ இதில் வந்து கொடுத்துருக்கிறது வந்து பேஷ்வா, சுர்னாவிஸ், நியாயாதிஷ், பண்டிட் ராவோ கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன அஃபீஷியல் அப்படின்றத வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழில் பாருங்கள், பேஷ்வா, சுர்னாவிஸ், நியாயாதிஷ், பண்டிட் ராவன் செயலர், தலைமை நீதிபதி, தலைமை அர்ச்சகர், பிரதம அமைச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சோர்ஸ் பாருங்கள், எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து மராத்தா கிங்டம் அஷ்டபிரதான் அப்படின்னு சொல்லுவாங்க, 8 அமைச்சர்களுடைய குழு, அதிலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ பேஷ்வா அப்படின்றது வந்து பிரைம் மினிஸ்டர், அமத்தியா வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர், சுர்னாவிஸ் செக்ரட்டரி, வாக்வானாவிஸ் வந்து இன்டீரியர் மினிஸ்டர், சார் இ நௌபத் அப்படின்றது கமாண்டர் இன் சீஃப், சுமந்த் அப்படின்றது ஃபாரின் மினிஸ்டர். ஸோ நியாயாதிஷ் அப்படின்றது சீஃப் ஜஸ்டிஸ், பண்டிட் ராவோ அப்படின்றது வந்து ஹையஸ்ட் ப்ரீஸ். நியாயம் பேசுகிறது யார் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து சார் இ நௌபத்ன்றது கமாண்டர் இன் சீஃப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கொஷின் பாருங்கள், பேஷ்வானா என்னென்னு பார்த்தோம் நம்ம, பிரைம் மினிஸ்டர். அதை ஒன்றை மேட்ச் பண்ணாலே ஆப்ஷன் பி வந்து எடுத்துடலாம். சுர்னாவிஸ்ன்றது செக்ரட்டரி, நியாயாதிஷ் அப்படின்றது சீஃப் ஜஸ்டிஸ், பண்டிட் ராவோ அப்படின்றது வந்து ஹை ப்ரீஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ கரெக்டான ஆப்ஷன் என்னங்க, 4, 1, 2, 3 ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 113 பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் ஹேவ் காமன் ஹைகோர்ட். எந்த ஸ்டேட்டுக்கு காமனான ஹைகோர்ட் இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் டெல்லி, கல்கட்டா, கேரளா, தெலுங்கானா, பஞ்சாப், ஹரியானா, மகாராஷ்டிரா, குஜராத்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின் ஆப்ஷன் பார்த்தாலே எடுக்கிற மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம வந்து சோர்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி தமிழில் பாருங்கள், கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன அப்படின்றது. ஸோ ஆன்சருக்கான சோர்ஸ் பாருங்கள், காமன் ஹைகோர்ட் வந்து ஆர்டிக்கல் 231 தான் காமன் ஹைகோர்ட். 231 பார்லிமெண்ட்க்கு வந்து காமன் ஹைகோர்ட் வந்து அமைக்கிறதுக்கான பவர் இருக்குது அப்படின்றது தான். இதில் பஞ்சாப்க்கும் ஹரியானாக்கும் வந்து காமன் கேபிட்டலான சண்டிகரில் வந்து ஹைகோர்ட் வந்து இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மகாராஷ்டிரா, கோவா ப்ளஸ் தாத்ரா நகர் ஹவேலி, டியோடாமன் 4க்குமே சேர்த்து வந்து பாம்பே ஹைகோர்ட் வந்து இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ் எல்லாத்துக்கும் சேர்த்து கவாத்தியில் ஹைகோர்ட் இருக்குது. ஆந்திரா, தெலுங்கானாவுக்கு வந்து ஒரே கோர்ட் வந்து ஷேர் பண்ணாங்க பைஃபகேஷன் முன்னாடி. ஸோ ஆஃப்டர் பைஃபகேஷன் வந்து உங்களுக்கு செப்பரேட் கோர்ட் அமராவதிலையும் ஹைதராபாத்லேயும் 2019 வந்து வந்தாச்சு. அப்போ ஆர்டிக்கல் 231 என்னங்க சொல்லுது அப்படின்னா வந்து பார்லிமெண்ட்க்கு பவர் இருக்குது. எதுக்காக அப்படின்னா 2 அல்லது 3 ஸ்டேட்ஸ்க்கு அல்லது யூனியன் டெரிட்டரிஸ்க்கு வந்து காமன் ஹைகோர்ட் இருக்கிறதுக்காக. ஸோ கொஷின் வாங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் ஹேவ் காமன் ஹைகோர்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து பஞ்சாப்க்கும் ஹரியானாக்கும். எங்கே இருக்குது அப்படின்னா சண்டிகரில் இருக்குது. ஸோ எதுக்காக நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக ஒரு கொஷினை பார்க்கணும் அப்படின்னா PYQ அனலைஸ் பண்ணால் தான் நம்ம வந்து கொஷின்ஸ் எப்படி வரும், எப்படிலாம் கேட்பாங்க. ஸோ ஒருவேளை நமக்கு கொஷின்ஸ் ரிப்பீட்டட் ஆனால் இந்த ஆப்ஷன்லேருந்து ஏதாவது கொஷின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை இதே கொஷினே வேறு மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா, எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ 114வது கேள்வி, இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி, ரிப்பீட்டட் கொஷின். இன் விச் இயர் டிட் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிக்ளேர் தமிழ் as a first classical language. எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது அப்படின்றது தான் கேள்வி. ஸோ ஆன்சர் போகிறதுக்கு முன்னாடி கிளாசிக்கல் லாங்குவேஜ்ன்றது எந்த ஷெடியூலில் வரும் அப்படின்னா 8th ஷெடியூலில் 22 லாங்குவேஜஸ் வந்து இருக்குங்க. ஸோ கிளாசிக்கல் லாங்குவேஜ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா அக்டோபர் 12, 2004 கொடுத்த உடனே வந்து தமிழுக்கு தான் முதல் அங்கீகாரம் வந்து கொடுத்தாங்க. ஸோ தமிழில் வந்து 2004 வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜை அனௌன்ஸ் பண்ணாங்க.
ஸோ மற்ற லாங்குவேஜ் எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. பிகாஸ் மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சான்ஸ்கிரிட் வந்து 2005, கன்னடா வந்து 2008, தெலுங்கு வந்து 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014, மராத்தி 2024, பாலி, பிராகிருத், பெங்காலி இது 4மே வந்து 2024. ஸோ இப்போ கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, இன் விச் இயர் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிக்ளேர் தமிழ் அஸ் அ ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னா 2004. அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த மாதிரி டேட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஹியூமன் ரைட்ஸ் டே வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணாங்க? ஸோ ஹியூமன் ரைட்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது டேஷ் ஆகும் அப்படின்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்காக மனித உரிமை நாள் வந்து கொண்டாடுறோம் அப்படின்னா 1948 யூஎன் ஜென்ரல் அசம்பிளி அடாப்டட் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். அதனால தான் வந்து நம்ம வந்து ஹியூமன் ரைட்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போ ஹியூமன் ரைட்ஸ் டே எப்போ அப்படின்னா December 10th. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் டே செலிப்ரேட்டட் ஆன் 10th December அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் சி. ஸோ 116வது கேள்வி, இதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய குரோனாலஜிக்கல் ஆர்டர் தான். பாருங்கள், ஜிவிகே ராவ் கமிட்டி, பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, எல்எம் சிங்வி கமிட்டி, அசோக் மேத்தா கமிட்டி. இந்த 4 கமிட்டிக்கு ஒரு சிமிலாரிட்டி என்ன அப்படின்னா இது எல்லாமே லோக்கல் கவர்மெண்ட்ஸ் பற்றினது. ஸோ தமிழில் பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை காலவரிசைப்படி எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. இது வந்து 1957 வந்தது. இவங்க ரெக்கமெண்ட் பண்ணது என்ன அப்படின்னா 3 tier சிஸ்டம், பஞ்சாயத் சமிதி, ஜில்லா பரிஷத் இருக்கணும் அப்படின்றது. இன்னொன்று வந்து டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷனை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டாவது அசோக் மேத்தா கமிட்டி 1977 2 tier சிஸ்டம் வந்து இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஜில்லா பரிஷத், மண்டல் பஞ்சாயத் அப்படின்னு சொல்லிட்டு. கம்பல்சரி டாக்ஸேஷன், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து அஃபிஷியலாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எலெக்ஷனில் அப்படின்றது தான். மூணாவது ஜிவிகே ராவ் கமிட்டி 1985. இவங்க வந்து என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜா கிராஸ் வித்தவுட் ரூட் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. டிசிசி அப்படின்ற போஸ்ட்டை வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எதுக்காக அப்படின்னா வந்து ஜில்லா பரிஷத்தோட சீஃப் ஆஃபீஸராக வந்து இவங்க வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4வது யார் அப்படின்னா எல்எம் சிங்வி கமிட்டி 1986. இவங்க வந்து பஞ்சாயத்து ராஜா கான்ஸ்டியூஷனலாக ரெகனைஸ் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும், ப்ரிசர்வ் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. ஸோ அஃபிஷியலி சேஞ்ச் லோக்கல் கவர்மெண்ட் கொண்டு வந்தது யார் அப்படின்னா வந்து 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. ஸோ இப்போ பாருங்கள் கரெக்டான ஆன்சர். அரேஞ்ச் தி ஃபாலோயிங் கமிட்டிஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். 2 பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி ஃபஸ்ட்டு, அசோக் மேத்தா கமிட்டி 2வது, ஜிவிகே ராவ் கமிட்டி 3வது, அண்ட் எல்எம் சிங்வி கமிட்டி 4வது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட், 2, 4, 1, 3 அப்படின்றது. ஸோ 117வது கேள்வி ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. ஸோ இந்த வருஷம் கேட்குறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. பிகாஸ் வந்து இப்போது கரண்ட் அஃபேர்ஸில் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணது வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஸோ கொஷின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அபவுட் ஆன்டி டிஃபெக்ஷன் லா ப்ரொவைடட் பை 52nd Amendment Act of 1985, added in 9th schedule to the Constitution, made some changes in 95th Amendment Act of 2003 அப்படின்றது தான். ஸோ தமிழில் பாருங்கள், கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூற்று. 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1985 அழித்தது. அரசியலமைப்பில் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது. 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஒரு சிறு திருத்தம் செய்யப்பட்டது அப்படின்றது. எது கரெக்டான ஆன்சர்? ஸோ ஆன்டி டிஃபெக்ஷன் லா பார்த்தோம் அப்படின்னா 52nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டியை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக வந்தது. இது 9th ஷெட்யூல் கிடையாது, 10th ஷெட்யூல். அண்ட் தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், 91st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 2003 என்ன பண்ணுச்சு அப்படின்னா வந்து இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை ஸ்ட்ரென்தன் பண்ணுச்சு. எப்படி அப்படின்னா வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை வந்து லிமிட் பண்ணுறது மூலமாக. ஸோ இப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 கரெக்டு. 9th ஷெட்யூல் கிடையாது, 10th ஷெட்யூல். அப்போ 2வது வந்து தப்பு. அண்ட் தேர்ட் ஒன் வந்து மேட் சம் சேஞ்சஸ் இன் 91st Amendment Act of 2003 வந்து கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட், 1 and 3 ஒன்லி அப்படின்றது. ஸோ 118வது கேள்வி, த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆஃப் இந்தியா விச் அபாலிஸ்ட் த MRTP ஆக்ட் இன் 1969 வாஸ் எந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படின்றதான் கேள்வி. ஸோ அப்ரிவேஷன் கொஷினும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ MRTPனா என்ன அப்படின்னா மோனோபாலிஸ் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிஸ் அப்படின்றது தான். ஸோ மோனோபாலிஸ் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிஸை ரீப்ளேஸ் பண்ணி காம்படிஷன் ஆக்ட்னு சொல்லி 2002 வந்து வந்தது. ஸோ இது எந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி அப்படின்னா 1991 இண்டஸ்ட்ரியல் பாலிசி. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து ஏ, 1991 இண்டஸ்ட்ரியல் பாலிசி. ஸோ இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் பாருங்கள். கிசான் கிரெடிட் கார்டு வாஸ் லான்ச்ட் இன் 1998 பை யார் அப்படின்னா வந்து
ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் நபார்டும் சேர்ந்து தான் வந்து கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நபார்ட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அந்த பேங்க்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். நேஷ்னல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்றது தான். இப்போ இந்த கிசான் கிரெடிட் கார்டு இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணது எந்த கமிட்டி அப்படின்னா ஆர்வி குப்தா கமிட்டி. எதுக்காக அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு டைமுக்கு கிரெடிட் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஸோ கிசான் கிரெடிட் கார்டு வாஸ் லான்ச்ட் இன் 1998 பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் நபார்ட் பேங்க். அண்ட் 120வது கேள்வி. இந்த கேள்வியில் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து யாருக்காவது கிளியராக தெரியும் அப்படின்னா வந்து தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் அசெஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஃபார்ம்லி ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இன் இந்தியா ஃபார்முலேட்ஸ் எஜுகேஷனல் பாலிசி இன் இந்தியா அண்ட் ஆல்சோ அண்டர்டேக்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ். ரீசன் வந்து த சென்டர் இஸ் ரெப்ரசன்டட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் டிசைட்ஸ் இந்தியாஸ் எஜுகேஷன் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழில் பாருங்கள், மத்திய கல்வி அமைச்சகம் இதற்கு முன் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் MHRD நம் நாட்டின் கல்விக் கொள்கையையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. காரணம் வந்து மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது அப்படின்றது தான். ஸோ 2020 வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. எதுக்காக அப்படின்னா வந்து நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் எஜுகேஷன் பற்றின நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக வந்து அமைச்சாங்க. ஸோ ரீசனில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் வந்து எஜுகேஷன் பட்ஜெட்டை வந்து தீர்மானிக்கிறாங்க அப்படின்றது. யூனியன் பட்ஜெட் ப்ரெசென்டட் பை ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து எஜுகேஷன் பட்ஜெட், அதாவது இந்தியாவில் இருக்க எல்லா பட்ஜெட்டுமே வந்து அவங்க தான் வந்து இது பண்ணுறது பார்லிமெண்ட்டோட அப்ரூவலோட. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சியாக இருக்கலாம். A இஸ் கரெக்ட் அண்ட் R இஸ் ஃபால்ஸ்னு. பட் ஆனால் அஃபிஷியல் கீழே வந்து போத் A அண்ட் R ஆர் ட்ரூ அண்ட் R எக்ஸ்பிளைன்ஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இது எனக்கு கரெக்டாக தெரியலை. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.